அவருக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் நீதியா மாத்திட்டார். தேவாலயத்தில் ஒரு மகிமை கீழே வரும்போது நான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாம் தப்புன்றத மறந்து எனக்குள் என்ன இருக்குது ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாய் மாற்றும். அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டதே நம்ம பாவத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான். தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவருக்கு சித்தமானது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வாய்க்க போகுது. நெடுநாளா லைஃப்ல நடக்காது, இன்னைக்கு நடக்க போகுது. ஏனென்றால் உங்க பாவத்தை அவர் சுமந்துட்டார். நான் என் பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்துட்டேன். அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். The most important thing in our Christian living that we have to understand is that we are not called to be sinners, we are called to be righteous people. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவிகளா இருக்கும்படி அல்ல, நீதிமான்களா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த மைண்ட் செட் நமக்குள்ள மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை அனுபவிக்க முடியாது. வாட் இஸ் தட் மைண்ட் செட்? நான் ஒரு நீதிமானாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ள ஒரு நீதிமானா இருக்கிறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த வசனத்தை எழுதும்போது அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். There was a divine exchange. நியாய தீர்ப்புக்கு நேராக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கற்பனைகள் நம்மை நியாயம் தீர்க்கும் போது நம்மை அவரோடு கூட பரலோகத்திற்கு பிதாவினுடைய புத்திர சுவிகாரத்துக்கு அழைக்கும்படி நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? பிதாவுடைய திட்டத்தை பாருங்க. நம்மை அவர் பரிசுத்தமாக மாற்ற அவர் வாய்ப்புகளை கொடுத்தாலும் பல பேர் அதை எப்படி என்று புரியாதபடினாலே அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை காமிக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் நீதிமானாக மாற்றுகிறேன், கிறிஸ்துவுக்குள் உங்களை புதிய மனுஷனா மாற்றுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த இயேசுவை அறிந்ததுனால சந்தோஷப்படுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் இங்க அவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2 Corinthians chapter 5 verse 21, for he hath made him to be sin for us who knew no sin. பாவமே அறியாத அவரை இவர் என்ன பண்றாரா? நமக்காக அவர் மேல் பாவத்தை வைக்கிறார். அவர் பாவமாகவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாத அவர் பாவங்களை சுமந்தார். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாரா? அவர் பாவமாக்கினார். எதற்காக? there is one purpose. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. but one thing you need to understand, அவருக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் நீதியா மாத்திட்டார். ஆமென். ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றும்படி, நீதியாக மாற்றும்படி நம்மை அழைக்கிறார். அவருக்குள்னா யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள். ஏன்னா அவர்தான் உங்களுக்காக எனக்காக நாம் நீதியாய் மாறும்படி, நீதிமானாய் மாறும்படி நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். இந்த வசனம் இப்படியாக அவர் சொல்லுகிறது, for he hath made him. அப்படியானால் இதையெல்லாம் இயக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பிதாவாகிய கர்த்தர். பிதா என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதியாய் மாற்றும்படிக்கு he the father, him the son. நம்முடைய ஆண்டவர் பாவம் இல்லாதவராக பாவத்தை சுமந்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பட் he was not without temptation. அவருக்கு சோதனையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
அவர் மலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு சோதனையை இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்லி தன்னை தனித்து விடவில்லை. ஜனங்கள் மத்தியில் அவர் சஞ்சரித்தார். தன் பெற்றோரோடு இருந்தார், ஜனங்களோடு இருந்தார். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை பற்றி அறிந்தவர். ஏனென்றால் நமக்கு ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை அவர் உணர்ந்தவராய் இருக்கிறார். காரணம் என்னவா? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய கிருபை! அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க பாருங்களேன், உங்களை விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கள தான் உங்களை தூக்கி விட முடியும். உங்களை விட பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் உங்களுக்காக ஜெபிச்சா பரிசுத்தம் உண்டாகும். உங்களை விட படித்தவங்க உங்கள் உடம்புக்கு வைத்தியம் பண்ணாதான் உங்களுக்கு டாக்டராக அவங்க இருக்க முடியும். உங்களை விட நீதியை படித்தவர்கள் தான் நீதி அரசராக ஒரு கோர்ட்டில் ஜட்ஜாக உட்கார முடியும். அப்போ எல்லா விதத்திலையும் நம்ம விட அவர் மேன்மை உள்ளவராக, மாம்சமும் ரத்தம் உடையவராக இருந்தார். நம்மை போல எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்படுற அத்தனை டெம்டேஷனும் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் பிதாவினுடைய குமாரனாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தகுதியாகிறாது. பாவம் இல்லாதவராக இருந்தார். He had no sin. Who had no sin, on him the Father placed the sin. யார் பாவம் இல்லாத இருக்கிறாரோ, அன்பான பிள்ளைகளை, 1 பேதுரு 2:22 சொல்லுகிறது. இங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது எப்படி வருகிறது? அந்த மனிதன் சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்பட்ட பின்பு அவன் இச்சைக்கு இணங்குகிறான். இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆனால் இவரோ பாவமே செய்யாதவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே வானா பிசாசு வருது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவதாக வியாதி சுகமாகுதுன்னா, அவருடைய வாழ்க்கையிலே பாவமே இல்லாதவராய் இருந்ததுனாலே பாவத்துக்கும் சாபத்துக்கும் எல்லா விதமான பில்லி சூனியங்களுக்கும் அசுத்தாவிகளுக்கும் எல்லாத்துக்குமே இவர் நாமத்தை பார்த்தாலே பயம். ஏனென்றால் அவருடைய நாமம் பரிசுத்தமானது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வத்தை ஆராதிப்பது பெரிய சந்தோஷம். வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. Who did no sin, neither was guile found in his mouth. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி தான், ஜனங்களை நியாயம் தீர்த்தவர் தான். ஆனால் இந்த ஏசாயா தேவ மகிமையை தேவாலயத்தில் கண்டபோது அவர் அறிக்கை செய்த முதல் காரியம், ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். He understood there was guile in his mouth. அவர் வாயில் கபடம் இருக்கிறது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கெட்ட வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஏதோ நான் ஒன்று சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை சோதிக்கிறதுக்கு டென்ஷன் ஆக்கி நம்முடைய லிமிட்டை தாண்டி நம்ம வாயில வார்த்தையை விடணும், நம்முடைய இருதயத்தை கடினமாக்கணும், பாவம் செய்ய வைக்கணும்னு சூழ்நிலைகளும் மனிதர்களும் போராடுவார்கள். யார் அதுல நீதிமானா விளங்குவான்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன். அந்த லிமிட்டை தாண்டி கெட்ட வார்த்தையோ மதிக்காத வார்த்தைகளையோ பேசாத ஒரு மனிதன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது வேறங்க. உங்களுக்கு தெரியும் அந்த லிமிட் என்னன்றது தெரியும். பெண்கள் ஆண்களை தரக்குறைவாய் பேசுகிறது அது பரிசுத்த கொலைச்சல்.
எவ்வளோ அந்நிய பாஷை பேசலாம், எவ்வளோ பரிசுத்தவான்களா இருக்கலாம், ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏசாயா அதை உணர்ந்து கொண்டார். தேவாலயத்தில் ஒரு மகிமை கீழே வரும்போது நான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாம் தப்புன்றதை மறந்து எனக்குள் என்ன இருக்குது ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாய் மாற்றும். We are called to be the children of light. We are called to be God's children. தேவ ராஜ்யத்தை கட்டும்படிக்கு, தேவனுக்கு சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டோம். நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு ரொம்ப முக்கியம், கரிசனை ரொம்ப முக்கியம். கபடம் இல்லாதவராய் இருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நம்மளும் வெளிச்சத்தில் இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. So we should always understand that we are not called to be the children of the night or of the darkness. அதனால தான் கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கார். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய். வேதத்தில் நடக்கிறவங்க வெளிச்சத்தில் நடத்துவாங்க. அவங்க மனசுல கசப்பு இருக்காது, இருள் இருக்காது. எல்லாரையும் மன்னிப்பாங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, உங்களுடைய நாவு எப்படி இருக்குது? இயேசுவானவர் எப்படி இருந்தார் பாருங்களேன். அவருடைய நாவில் கபடம் இல்லையாம். அவருடைய நாவில் கபடம் இல்லை. 1 யோவான் 3:5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில், நல்லா சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவரிடத்தில் பாவம் இல்லை. இதை நீங்க அடிச்சு சொல்லணும். இதை நீங்க ஆழமா உணர்ந்து சொல்லணும். அவரிடத்தில் என்ன இல்லை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரிடத்தில் பாவமே இல்லை. சொல்லுங்க ஆமென். அவரிடத்தில் என்ன இல்லைங்க? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ராபோஜனத்துக்கு முன்பாக ஒரு அறிக்கை செய்ய சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். இப்போ ஏன் கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ஒரு அறிக்கையை நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய முடியாது. ஏன்னா அவரிடத்தில், சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்கிறதும் இந்த வசனங்களை கேட்கறது சந்தோஷமா இருக்குது? எனக்கு நம்முடைய அருமை ஆண்டவரை பற்றி இந்த செய்தியை எடுக்க 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 எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவரை பற்றி படிக்க படிக்க, ஓ அவர் இப்படி இருக்கும்போது நானும் இப்படி தான் இருக்கணும். Let this motivate you to be sinless. உங்களை பிசாசு பாவம் செய்ய தூண்டுவான். இயேசு கிறிஸ்துவை பிசாசு தூண்டினான். எல்லா இடத்துலையும் உங்களை தூண்டுவான். நீங்க ஊழியம் செய்யும் போது, ஏன் என்னை பத்தி இவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, உங்களுடைய இருதயத்துல கசப்பை கொண்டு வருவான். உங்க நாவல தவறான வார்த்தைகளை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். குடும்பத்தில் யாராவது தவறா பேசி இருந்தா அவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு, அவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு செய்ய வைப்பான். உங்களுடைய இருதயம், உங்களுடைய நாவு, உங்களுடைய சிந்தை 3 காரியங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க மைண்டில் எதை அசை போடுறீங்களோ உங்க ஹார்ட்ல வந்து படிஞ்சிடும். உங்க ஹார்ட்ல இருக்கிறது இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அவரிடத்தில் பாவம் இல்லை. Period. In him is no sin. So Bible சொல்லுகிறது, and ye know that he was manifested to take away our sin. அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டதே நம்ம பாவத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவ்வளவுதாங்க. அவர் வெளிப்பட்டதை என்னன்னு சொன்னா, ஆதாமால பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆதாம் பாவம் செய்தான். முழு மனுக்குலமோ ஆதாமுக்குள் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் ஜென்ம சுபாவத்தின்படி ஆதாமுடைய சந்ததியா பாவிகளா இருக்கிறோம். ஆனா இவர் வந்தாரு, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே இவர் பரிசுத்தராய் பிறக்கிறார், பரிசுத்தாவியின் மூலமாய் பிறக்கிறார். எதற்கென்றால் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் மரித்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக. Come on somebody. அதனாலதான் அவரை கூப்பிட்டா அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். He challenged Satan boldly. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? Which of you convinceth me of sin? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? Jesus openly challenged. நான் என்ன சொல்றேன்னா, அவரை மாதிரி நம்ம மாறணும், நாமும் சொல்லணும், சத்துருவே என்கிட்ட உன் பொருள் எதுவுமே கிடையாது, என்னை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பக்கத்துல வரவே சொல்லுங்க. ஆமே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான். ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஏர்போர்ட்ல நீங்க போகும்போது நிறைய குருவி வரும், தெரியும்ல? குருவி எதுனா, இங்கே பர்மா பஜாரில் காசு வாங்கிட்டு இங்கேருந்து துபாய்க்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு வர மாதிரி போகும்போது கழுத்தில் ஒன்றுமே இருக்காது, வரும்போது பார்த்தா அப்படியே தங்கத்திலேயே குளிப்பாட்டி வரும். கேட்டால் இது என் பர்சனல் அப்படின்னு சொல்லும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா 5 ஐஃபோன் இருக்கும் பேக்குள்ளே, எல்லாத்தையும் கொண்டு வர குருவி. இந்த குருவி கஸ்டம்ஸ் முன்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஸ்டம்ஸ் பார்த்த உடனே அதுக்கு வேர்த்து ஊற்றும். அந்த குருவிக்கு பயம் இருக்கும். அந்த குருவி முகத்தை பார்த்தாலே இந்த கோழி திருடுற மாதிரி அது பக்கன்னு முடியும், இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி காரியம் எதுவும் நம்மக்கிட்ட இல்லாததுனால இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை பார்த்தா எப்படி தெரியுமா நம்ம நடந்து போவோம்? சும்மா தில்லாம் நடப்போம். அவர் அப்படி பார்த்துக்கிட்டே நடக்கிறது. அவர் நம்மளை பார்ப்பார், அவரை பார்த்து எஸ் சார் அப்படி சொல்லிட்டு நினைப்போம். ஏன்னா நம்ம கிட்ட மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. சொல்லுங்க ஆமே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் ஏங்க பயம் இருக்கும்? அப்போ நீங்கள் தைரியமாக உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துரு வந்தாலும் சொல்லலாம், அவரால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே எல்லாம் செய்ய முடிக்க எனக்கு வல்லமை உண்டு. அந்த அஷூரன்ஸு, அந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கணும். Jesus who knew no sin became sin for me so that I could become the righteousness of God. அந்த தேவனுக்குள் நீதியாகும்படி, உன்னை நீதிமானாய் மாற்றும்படிக்கு தான் அவர் இந்த பூமிக்கே வெளிப்பட்டார். சொல்லுங்க ஆமென். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். பாவத்துக்கா பாவிகளுக்கா? பாவிகளுக்கு விலகினவரோ வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற எவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். கவனிங்க, அங்க எழுதி இருக்குது பரிசுத்தர், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹோலி. இரண்டாவது குற்றமற்றவர், harmless or not accusable at all, you can't accuse him. 3 மாசில்லாதவர், undefiled. He wasn't defiled by the people around him. And number 4,
செப்பரேட்டட் ஃப்ரம் சின்னர்ஸ். சங்கீதம் 1ல் நமக்கு தெளிவா போட்டிருக்கிறது, பாவிகள் வழியில் நில்லாமலும் பாவிகள் வழியில். நில்லாமலும். அப்போ for a person to be holy there are some important criterion. துன்மார்க்கர் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சோதனை வருது, இந்த இடத்துல எனக்கு பரிசுத்த குலைச்சல் வருதுன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், அவங்களெல்லாம் பரிசுத்தமாக்குறேன்னு நினச்சிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பெண் என்கிட்ட சொல்கிறா, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பையனை விரும்புகிறா. எனக்கு சொல்கிறா, பாஸ்டர், ஆண்டவர் என்ன அந்த வீட்டுக்கு ஊழியக்காரியாக அனுப்புவார்ல, அந்த ஆத்துமாக்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்ல. நான் சொன்னேன், நீ அங்கே போனீன்னா உன் ஆத்துமாவையே இழந்துருவேன். மீறி போன உடனே மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் வெள்ளிக்கிழமை செஞ்ச பூஜையை இவர் செய்ய வேண்டியதாச்சு. அவள் கைகளிலே முடக்கு வாதம் கை விரலெல்லாம் முடங்கி விட்டது. ஊழியம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த பிள்ளை, தேவனுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பிள்ளை. ஆனால் அவள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா. அவள் சொல்லி அழுகிறா, என்னை அவ்வளோ நேசித்த கனவை இப்போ என்னை நேசிக்கிறது இல்லை, உன்னால தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பழி போடுறார். எங்கள் மாமனார் அதை சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணுறார். நான் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு வேற வழியில் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம எப்போது என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதனுடைய பின் விளைவுகளை யோசிக்கணும், நம்முடைய சந்ததிகளை யோசிக்கணும், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசிக்கணும். நமக்கு ஒரு நித்தியம்னு ஒன்று இருக்குதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பரிசுத்தமாக இருந்தார் தெரியுமா? நம்மை மீட்பதற்காக. மீட்புன்னா என்ன தெரியுமா? ரிடீம்னு அர்த்தம். விலை போன ஒருத்தரவங்களை விலை கொடுத்து திரும்ப எடுப்பது. பாவம் செய்த எல்லாரும் சத்துருவுடைய பிடியில பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களா சாத்தானுடைய கையில் அகப்பட்டு கடந்தோம். ஆனா இவர் பாவம் இல்லாமல் இருந்தபடியினால் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார். எல்லாம் வசனம். He had the authority because of his holiness. எழுதி கொள்ளுங்க, authority comes from your integrity. Authority comes from your holiness before God. அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும் நீங்க ஜெபிக்கிறதும் அதற்காக பிரயாசப்படுவதும் நல்லதுதான். ஆனா அவரை போல வாழ்றோமா? In him there was no sin. அவர் மனசுல கூட யாரையும் தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசை என் நண்பனேன்னு அழைத்தார். மை ஃப்ரெண்ட். அவரை சபிக்க தொடங்கின, அவர் தெரியாதுன்னு மறுதலிச்ச பேதுரு கிட்ட அன்பா இருக்கிறார். இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு எருசலேம் இருக்க சொன்னா பேதுரு கலிலேயாவில் போய் மீன் பிடிக்கிறார். பின்னாடியே இயேசுவும் போய் கலிலேயாவில் அவருக்கு வெளிப்பட்டு அவரை திருப்பி எருசலேமுக்கு கொண்டு வந்து மேல் வீட்டறையினுடைய அபிஷேகத்தில் பேதுருவை எழும்பி பிரசங்கம் பண்ண வச்சு உலகத்துக்கே பெரிய எழுப்புதலை ட்ரிகர் பண்ணி விட்டார். இதுக்கெல்லாம் காரணம், ஜீசஸ் டிசைடட் ஐ ஹாவ் டு பி ஹோலி. ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆசாரியன் அந்த ஆட்டை கொண்டு வருகிற மனிதனை சோதிக்க மாட்டான். நான் சொல்ல நல்லா புரியுதுங்களா? ஒரு ஆட்டை பாவ நிவாரண பலியாக கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொண்டு வரும்போது ஆசாரியனிடத்துல ஆசாரியன் நீ என்னெல்லாம் பாவம் செஞ்சேன்னு லிஸ்ட்டை போட்டு இவங்க பாவத்தை எண்ணிட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை பரிசோதித்து பார்ப்பார். He will check whether there is any blemish in the sacrifice. ஏன்னா sacrifice தான் ரொம்ப முக்கியம். The whole intention is not on sin, it is on the sacrifice. இந்த ஆடு பரிசுத்தமா இருக்குதுன்னு சொன்னாதான் அந்த ஆட்டு தலை மேல அந்த பாவியான மனுஷன் கையை வச்சு தம் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வான்.
அந்த ஆட்டு தலை மேல இவருடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டு தலை மேல வரும். அதையெல்லாம் அந்த ஆடு வாங்கின பிறகு ஆசாரியன் அந்த ஆட்டை பலி செலுத்தும் போது பாவமான மனுஷனுடைய, பாருங்க, அந்த ஆடு இவனுடைய பாவத்திற்காக அந்த ஆடு வாய் திறவாமல் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஆட்டை பலி செலுத்தி தகன பலியா அந்த ஆட்டினுடைய சரீரம் சுட்டடிக்கப்படும் போது அது சுகந்த வாசனையா மேல போகும். பிதா இந்த மனுஷனை நீதிமானாக்கி வீட்டுக்கு அனுப்புவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் இறப்பு வரையிலும் ஜீசஸ் வாஸ் ஸ்பாட்லெஸ். அவருடைய மனதில் பாவ இன்டென்ஷன் கூட இல்லை. இவர் எதற்காக வந்தார்னா தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வந்தார். அவர் ஏன் அதை பரிசுத்தமாக வச்சுக்கிட்டாருன்னா, சும்மா அவரை பற்றி கதை சொல்றாங்க. அவர் இங்கே போனாரு, அங்கே வந்தாரு, அவர் எங்கேயும் போல. அவர் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தார், அவர் பரிசுத்தராய் இருந்தார். வாசிங்க மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இது நிறைவேற்றினால் என்ன வரும்? பாவ நிவாரண பலியாக பிதாவினுடைய கிருபையினாலே பிதாவுக்கு பிள்ளைகளான நம்மை பரிசுத்தமாக்குறதுனால என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? அன்பானவருடைய பிள்ளைகளே, இவர் என்ன செய்ய வர்றாருன்னா நியாயப்பிரமாணத்தை டிஸ்ட்ராய் பண்ண வரல, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை விளங்க பண்ண வந்தார். சொல்லுங்க ஆமென். He did not come to cancel. நீங்க என்ன வேணா பாவம் செய்யலான்னு சொல்லி பாவம் செய்யறதுக்காக உங்களை விட்டு கொடுக்க வரவில்லை. உங்களை பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி உங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? யாராவது பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. இது இஸ் இன்ட்ரெஸ்டிங். அன்பனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக பார்த்து கொள்ளுங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவம் அறியாதவராய் பாவத்தை சுமந்தார், பாவமானார். He took the sins on him. இரண்டாவது காரியம், he became the sin for us. Christ did not become sinful in his nature, he became our sin bearer. நம்மக்கிட்ட ஒரு பெரிய, நீங்கள் உங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு புக்கு ரொம்ப நாள் உலகத்தில் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற புஸ்தகம் உலகத்தில் மிக மிக பிரபலமான புஸ்தகம். அதில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் பாவ மூட்டையை சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருப்பான். அந்த மூட்டையை அவனால் சுமக்கவே முடியாது, அதை வச்சு கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இயேசுவை சந்திப்பான். அவன் பாவ மூட்டையெல்லாம் அவனை விட்டு போயிடும், அவன் விடுதலையாக்கப்படுவான். ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நான் அதை சுமக்க வேண்டியதில்லை. அவர் பாவமாகவில்லை, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, He was wounded for our transgressions, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, the chastisement of our peace அவர் மேல் வந்தது, was upon him, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், and with his stripes we are healed. 6ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கலாமே. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து, We all like sheep have gone astray, அவனவன் தன் தன் வழியிலே போனோம், we have turned everyone to his own way. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். But the Lord hath laid on him the iniquity of us all. நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் என்ன பண்ணாரு? அவர் மேல் விழப்பண்ணினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால்
குணமாகிறோம். நம்ம குணமாகிறதுக்கு மெயின் ரீசனே அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவருக்கு சித்தமானது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வாய்க்க போகுது. நெடுநாளா லைஃப்ல நடக்காது, இன்னைக்கு நடக்க போகுது. ஏனென்றால் உங்க பாவத்தை அவர் சுமந்துட்டார். உங்களை பரிசுத்த குலைச்சலா நீ நீதிமான் இல்லை, நீ பாவி, உன்னால எந்த ஜபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னா இன்னைக்கு பிசாசுட்ட சொல்லுங்க, நான் என் பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்துட்டேன், அவர் சுமந்து தீர்த்து விட்டா, இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதனாலதான் வேதம் சொல்கிறது, he had put him to grief when thou shalt make his soul an offering for sin. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கிறதுக்காக அவர் தமது ஆத்துமாவை என்ன பண்ணாரா? குற்ற நிவாரண. அதே அடுத்த வசனமா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. பாருங்களேன், 12ஆம் வசனத்துல ஆத்துமாவை எதுல ஊத்துனாரா? மரணத்தில் ஊற்றினது நிமித்தம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது 2 கள்ளர்கள் நடுவுல இவரு. எல்லாரும் போறவங்க அவரை என்னன்னு சொல்லிருப்பாங்க? இவரோ அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை, எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இவரை பார்க்கும் போதே அறிமுகப்படுத்தினார். அவர் என்ட்ரியில அறிமுகப்படுத்துறத கடைசி வரைக்கும் அந்த பேரை காப்பாத்தினார். பாருங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பேரை காப்பாற்றணும். அல்லேலூயா. என்ன காப்பாற்றணுங்க? என்ட்ரி முக்கியம் இல்ல, எக்ஸிட் தான் முக்கியம். நான் யார் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி நம்ம சொல்றது பெருசு இல்லை. நீங்க இல்லாத போது உங்களை பத்தி என்ன பேசுறாங்க அதான் முக்கியம். Very important about what God speaks about you. தெளிவா போட்டிருக்கு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாரா? எதற்காக? பாவத்தை சுமப்பதற்காக. அதனால அவர் யாருக்காக வேண்டிக் கொள்கிறாரோ அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பிதா சொல்றாரு, அவர் மரணத்தில் ஆத்துமா ஊத்துறதுனால அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் பாவத்துக்காக இவர்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்ததுனால அநேகரை, யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரோ அவ்வளோ பேரையும் நான் அவருக்கு தந்துடுவேன். அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் கொள்ளை பொருள். யூ ஆர் ஆல் ஆண்டவருடைய என்னங்க? ஆமா, ransom. He has taken us as ransom because he has paid the price through his blood. And that is why you and I are called to be righteousness in God. இந்த சத்தியத்தை, அடிப்படை சத்தியத்தை நாம் அறியாமல் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து பயனே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் கிடைக்கும். ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினாலே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்ன பண்ணினாரா? அவரே நமக்காக சாபமாயிட்டாரா? அன்பார்ந்த பிள்ளைகளே, சிரசிலே முள்முடி, தோளிலே சிலுவை, உடம்பு முழுவதும் காயங்கள், 5 புலன்களையும் விடுவிக்கிறதுக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார்.
உலகத்தில் இருக்கிற கொடிய நோய்கள், அந்த கொடிய நோய்களுக்கு விடுதலை தருவதற்காக எத்தனை முறை அவர் சாட்டை அடி வாங்கினாரு? 39. 40க்கு 1 குறைய 39. உலகத்தில் இருக்கிற கொடிய நோய்கள் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க 39. அத்தனைக்கும் அவர் அப்பவே அடி வாங்கிட்டார். அதையெல்லாம் அப்பவே ஏற்றுக்கிட்டார். இப்போ நீங்கள் எதை சொல்லி ஜெபிச்சாலும், அது கேன்சர் ஆனாலும், அது எவ்வளோ பெரிய பயங்கரமான பிரச்சனையானாலும், ஆண்டவரால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி இல்லை. ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும். 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5-6 எழுதப்பட்ட அந்த தழும்புகளால் குணமானதை பேதுரு நினைப்பூட்டுகிறார் சபைக்கு. வாசியுங்கள் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயாவில் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அந்த டிஃபரன்ஸ்? அப்ப ஜீசஸ் பிறக்கவும் இல்லை, சிலுவை சுமக்கவும் இல்லை, மரிக்கவும் இல்லை. ஆகவே வரப்போகிற நாட்களில் இப்படி நடக்கும்னு சொல்லி குணமாகிறோம்னு சொன்னாங்க. இயேசு பிறந்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகு குணமானீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய குற்ற உணர்வுகள், நம்முடைய பாவ கரைகள், நம்முடைய சாபங்கள், நம்ம நிறைவேற்ற முடியாத அத்தனை காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீதியை நிலைநாட்டினார், இரக்கத்தை கொடுத்தார். பிதாவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அவருடைய பலியினாலே பிதா சாட்டிஸ்ஃபைட். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு மேலே உங்க பாவத்தை நான் கவுண்ட் பண்ண போறதில்லை. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. இப்போ நம்மளை பார்க்கணும். நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். God did not overlook sin. But when he saw Jesus, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேச நிற்கும் போது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:25-26 இப்படியாக சொல்கிறது. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God did not overlook sin. He judged it in Christ. கிறிஸ்துவில் அவர் அதை நிறைவேற்றினார். கிறிஸ்துவில் நம்முடைய பாவங்களின் சரி கட்டுதலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, God set forth to be a propitiation. propitiation என்ன தெரியுமா? உங்க இடத்துல இன்னொருத்தர் அதை அனுபவிக்க வேண்டியது. உங்களுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை இல்லை, அவனுக்கு பதிலாக நான் போய் நிற்கிறேன், நான் அந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அதை தான் ஏற்றுக்கொள்வது ப்ராபிட்டியேஷன். ஸோ நமக்காக ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச். இயேசுசாமி போய் சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் நீங்க பரிசுத்தத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் நீங்க நீதிமானா மாற விரும்புறீங்க? கிறிஸ்துவுக்குள் உங்களை நீதியாய் மாற்றுகிறார். ஆகவேதான் அந்த ரோமர் 3:21-22 வாசித்து பாருங்களேன். எப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. Oh my God, what a bold statement. But now the righteousness of God without the law is manifested. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்றார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் righteousness came only by the law. ஆனா இங்க without the law it is being manifested, being witnessed by the law and the prophets. வாசிங்க, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. என்ன சாட்சி? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. அவரை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்கிற. சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். ரோமர் 5:19 சொல்கிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். போதுங்க. அவர் நீதிமானா மாறினதுனால, நமக்காக பாவ நிவாரண பலியா மாறினதுனால அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து பிசாசு கேட்பே, என்ன புசுக்குன்னு சொல்லிட்ட நீதிமான்ட்டு? அதெல்லாம் எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? நியாயப்பிரமாணம் படிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும். இதெல்லாம் நீ நிறைவேற்றினாதான் நீ பாவ நிவாரண பலி தரணும், குற்ற நிவாரணி பலி தரணும், தகன பலி தரணும். அப்புறம் நீ வருஷத்துக்கு 3 தடவை இஸ்ரேலுக்கு வரணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். எல்லாத்தையும் பிசாசு அடுக்குவான். ஆண்டவர் வருவார், இந்த வாங்கிக்கோ என் ரத்தத்தை, இதோ பாரு என் காயங்களை, அவனுக்காக நான் என்ன இப்போ கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இப்போ ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றிருக்க. எப்படி அந்த கேன்சர் உங்க சரீரத்தில் இருக்க முடியும்? சகோதரியே ஹெப்சிபா, ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உன் சரீரத்தை தொடுகிறார். அம்மா, ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்துக்குள்ள இறங்கி வருகிறது. கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, தேவனுடைய பரிசுத்த கரம் உன் மேல இறங்கி வருகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வருகிறது, நிறைவானது வருகிறது. ஷடத லமரா பகத லதரமா ரிவலா சென்டரே தியம்புரா பஷடரதலா தலமன தியாதரமா ஷண்டரதலபா சென்டரே ரிபதரமா ஷண்டலதரபா சே. பரிசுத்தரே, ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே உம்முடைய கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த குலைச்சலுக்கு நாங்கள் போகக்கூடாது. ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை பரிசுத்தமாக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது தேவ வல்லமை உங்க வீட்டை நிரப்புகிறது. ஒரு இருள் உங்க வீட்டை விட்டு வெளியேறுகிறது. நான் இங்கே ஜெபிக்கும் போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் அலைக்கழித்து ஓடுகிறது. உங்க வாலிப மகளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஒரு அக்கினி வருகிறது, ஒரு அக்கினி வருகிறது. வாயை திறந்த அந்நிய பாஷையில பேசுங்க. யாராவது பேசுங்க. கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். ஆவியில நிரம்பி விடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணுவேன். உன்னுடைய நெடுநாள் காத்திருக்குதல் முடிகிறது. உன் வாழ்க்கையில சாபத்தை நான் உடைக்கிறேன். பொருளாதார சாபத்தை உடைக்கிறேன். வட்டிக்கு கடன் வாங்கி நொடிந்து போன தேவ பிள்ளையே, அந்த நுகத்தை கர்த்தர் நீங்க முறிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி ஓடு. ஓ ரபாலா ஷந்தலா. இந்த உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் கொடுக்க ஒன்றுமில்லை. நீ பரிசுத்தமாய் மாறிதான் ஆக வேண்டும். நீ தேவனுக்காக எழும்பிதான் ஆக வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். விடாதீங்க. இப்போ தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருடைய மேல் வருகிறது. இந்த காலை வேளை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறார். The word of God is coming to deliver you.
Shabana dalaba setere mi antura. Rakada dalaba shada dalana dalama sekere. Rimana dala. Ribi havari antalaba shandara. தேவ கரம் உங்க மேல வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாய் ஓடி போகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக கடும் வைராக்கியம் பாராட்டுகிறேன். உனக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார். உங்க ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. உங்க ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க ஜெபத்துல இப்ப நடத்த போகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். ஹார்ட் ப்ராப்ளமோட இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றார், நான் சூப்பர் நேச்சுரல் அந்த பிளாக்கை எடுத்து விடுவேன். உனக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது உள்ள ஸ்டண்ட் வைக்கலான்னு வரவங்க அந்த இடத்துல அந்த அடைப்பு இல்லை என்பதை பார்த்து உனக்கு சொல்லுவார்கள். உன்னை ஆச்சரியப்படத்தக்க விதமா உன்னை தேவன் தொடுகிறார். உங்க ஹார்ட்ல இருக்க அந்த அடைப்பு, அந்த பிளாக் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறாத. கவனிங்க, ஆஞ்சியோகிராம் போவீங்க, ஆனா ஸ்டண்ட் வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் இயேசு உங்களை சுகமாக்கி விட்டார். Jesus has healed you today. ரொம்ப நாளா இருந்த தடையை நான் இன்னைக்கு உடைக்க விரும்புறேன். 10 ஆண்டுகளாய் உன் கற்பத்தில் குழந்தை தரிக்க முடியாதபடி இருந்த தடையை இப்போது இயேசு உடைக்கிறார். இப்ப இயேசு உடைக்கிறார். ஓ ரபா ஷெடே ரபா ஷெடே 11வது ஆண்டிலே நீ குழந்தையோடு இருப்பாய். உன்னுடைய 10th ஆனிவர்சரியில இருந்து உன் 11th ஆனிவர்சரிக்குள்ள உன் கையில கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். கையை தட்டி யாராவது தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக, சுகம் இல்லாதவர்களுக்கு பலன் கிடைப்பதாக, கோல்டுனால லங் இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்கு கர்த்தர் இப்ப சுகத்தை தருகிறார். யாராவது வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சண்முக பிரியா, சண்முக பிரியா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிறேன். உன்னை சுற்றி போடப்பட்ட கொத்தளங்களை நான் உடைக்கிறேன். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக எழும்பின எந்த நபர் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்காக நான் வழக்காடுவேன். உன் யுத்த நாட்கள் முடிந்தது. உனக்காக நான் வைராக்கியமாய் இறங்குகிறேன். கர்த்தாவே எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா? யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களை ஏமாத்தி காசை பறிச்சிட்டாங்களா? உங்களை ஏமாத்திட்டாங்களா? உங்களுக்கு தெரியாம பாவ வாழ்க்கையில ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்துல உங்க மனைவி, உங்க கணவன் உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா என் குடும்பத்தை சீர்படுத்த செய்யுங்கப்பா. அன்பில்லாம இருக்கிறாங்களே, அன்பை ஊற்றுங்கப்பா. மதிக்காம நடக்கிறாங்களே, அவங்க மனசுல பேசுங்கப்பா. கீழ்படியில ஆவியை தாங்கப்பா. முரட்டாட்டத்தின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. என் பிள்ளைக்கு எனக்கு கீழ்படிய மாட்டேன்றாங்க. என் குடும்பமே வேதனையில இருக்குது. நாங்க ஒரே வீட்டுல இருக்கிறோம், நான் பேசாம இருக்கிறோம். பெரிய பிரச்சனையா இருக்குது. ஓ இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிற நிறைய பேரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஆவதில்லை. நான் உன் பிள்ளையை அழிவுக்கு விட மாட்டேன். அவர்களை மீட்டு கொடுப்பேன். அவர்களை மீட்டு எடுப்பேன். உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org